அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் ஃபாலுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமெடிஸ். பச்சைப்பயிறு, அதுக்கப்புறமா ஆனியன் 2, தேவையான அளவுக்கு அலிவேரா ஒரு 3 அல்லது 2 போதும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அலிவேரா ஜெல் பார்த்திங்கன்னா அது ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கிரேசி ஹேர்லாம் குறைஞ்சிரும். ஸோ எதனாலனா அந்த கிரேசி ஹேர் ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம ஆயில் தடவுறோம். ஆயில் தடவிட்டு நம்ம வெளியில் போகிறதுனால நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வர்றதுனால அந்த ஹேர் வாய்ப்பு இருக்குது ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிறதுக்கு. அதை கிளியர் பண்ணோம். இந்த அலிவேரா ஜெல், ஆனியன், பச்சைப்பயிறு இது எல்லாமே 3மே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா க்ரீம் டெக்ஸ்சரில் கொண்டு வந்துட்டு அதை ஒரு காட்டன் துணியில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்குங்க. அந்த ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு வீக்லி ட்வைஸ் நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹேர் க்ரோத்தாகவும் திக்னஸ் கொடுக்கும். ஹேர் ஃபால் கண்டிப்பாக நிற்கும். டிப்ரெஷனால் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டுருக்கு. அதனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். நல்லா ஸ்லீப்பிங் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா படிப்படியாக உங்கள் ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போல் மெத்தட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் முடி கொட்டுறது நிற்கும். அதுபோல் லாங் ஹேர் க்ரோத் ஆகும். அப்புறம் ஹேர் ஃபால் படிப்படியாக உங்களுக்கு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்லி ட்வைஸ் இது போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.